Hi friends, welcome to Biology Simplified Tamil. நான் உங்க செந்தில்நாதன். TN Medical Selection 2025 கவுன்சிலிங்கான அப்ளிகேஷன் ஜூன் 6ஆம் தேதி ஓப்பன் ஆயிடுச்சு. ரெண்டு இம்பார்ட்டன்ட் நோட்டிஃபிகேஷன் வெப்சைட்டில் விட்டுருக்காங்க. ஒரு நோட்டிஃபிகேஷன் லாஸ்ட் டேட், அப்ளிகேஷனோட லாஸ்ட் டேட் பற்றினது. இன்னொரு இம்பார்ட்டன்ட் நோட்டிஃபிகேஷன் நம்ம அப்லோட் பண்ணக்கூடிய டாக்குமெண்ட்ஸ், நம்ம கொடுக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸ் ஒரிஜினலாக இருக்கணும், நம்மளோட தான் இருக்கணும், தவறுதலாக ஏதாவது கொடுத்தா என்ன பனிஷ்மெண்ட் அப்படிங்கிறத பற்றியது. இந்த ரெண்டு நோட்டிஃபிகேஷனும் அவங்களோட வெப்சைட்லேயே தெளிவாக நம்ம பார்த்துக்குவோம். இப்போது இந்த வெப்சைட் நான் ஓப்பன் பண்ணிட்டேன், tnmedicalselection.net. இந்த வெப்சைட்டில் நம்ம வந்து யூஜி கோர்சஸில் எம்பிபிஎஸ் பிடிஎஸ் செலக்ட் பண்ணோன்னா நோட்டிஃபிகேஷன் 1 அண்ட் நோட்டிஃபிகேஷன் 2 இருக்குது. ஃபஸ்ட்டு நோட்டிஃபிகேஷன் 1 பார்க்கலாம். இந்த நோட்டிஃபிகேஷன் 1ல் பாருங்கள், the application process for UG medical admission MBBS and BDS in Tamil Nadu is being initiated now. The application process this year is being started before the result of NEET UG 2025 are announced, so as to give more time to candidate for application. ஸோ அப்ளிகேஷன் போடுறதுக்கு கேண்டிடேட்ஸுக்கு, ஸ்டூடெண்ட்ஸுக்கு அதிக டைம் கொடுக்கணும், அப்ளிகேஷன் டியூரேஷன் டைம் நிறைய கொடுக்கணுங்கிறதுக்காக NEET UG 2025 ரிசல்ட் வரதுக்கு முன்னாடியே அப்ளிகேஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. Candidates need not upload the NEET mark sheet. So நீங்கள் NEET mark sheet NEET score upload பண்ண வேண்டாம். As Tamil Nadu Medical Selection Committee will check their NEET score with the National Testing Agency's official results. So NTA கிட்ட அந்த official result வாங்கி உங்கள் NEET UG roll number, NEET UG application number வச்சு அவங்க உங்களோட மார்க்கை எடுத்துப்பாங்க. Candidates just have to upload their NEET examination hall ticket. இங்கே hall ticket அப்படிங்கிறது என்னன்னா உங்களோட admit card தான். NEET UG 2025 admit card தான் hall ticket. It is also emphasized that the application window for Tamil Nadu UG medical selection will be open at least 5 days after the NEET result are declared. So NEET UG 2025 result வந்து minimum 5 days ஆகுது உங்களுக்கு அப்ளிகேஷன் ஓப்பனாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தட் அப்ளிகேஷன் டேட்டுக்கான லாஸ்ட் டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா NEET UG 2025 ரிசல்ட் ஜூன் 14ஆம் தேதி வருதுன்னா ஜூன் 19ஆம் தேதி வரைக்கும் நமக்கு அப்ளிகேஷன் ஓப்பனில் இருக்கும் டென்டேட்டிவாக. லாஸ்ட் டேட் என்னங்கிறது அவங்க அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனில் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஓகே, இப்போ அடுத்த நோட்டிஃபிகேஷன் பார்க்கலாம். Kind attention to the candidates 2025 and 2026. The candidates will be responsible. நீங்க தான் முழு பொறுப்பு for all the documents submitted. நீங்க சப்மிட் பண்ணுற டாக்குமெண்ட்ஸ் ஒவ்வொன்றுக்கும் நீங்க தான் பொறுப்பு. Any candidate who is found to have produced or submitted any document or certificate which is false, forged or fake, பொய்யான அல்லது மாற்றி அமைக்கப்பட்ட தவறான டாக்குமெண்ட் யாராவது கொடுத்துருக்காங்கன்னு கண்டுபிடிச்சாங்கன்னா at any stage of counseling or admission or லேட்டர்னா கோர்ஸ் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் கூட will have his candidature cancelled. அவங்களோட கோர்ஸ் கேண்டிடேச்சர் கேன்சல் ஆயிரும். And any seat even if allotted, joined, அலாட் ஆயிருந்தாலும் சரி, ஜாயின் ஆயிருந்தாலும் சரி, வில் பி இமீடியட்லி டெர்மினேட்டட். உடனடியாக அந்த சீட்லேருந்து நீங்கள் வெளியேற்றப்பட்டு விடுவீர்கள். அண்ட் நெசசரி லீகல் ஆக்ஷன் வில் பி இனிஷியேட்டட் அகெயின்ஸ்ட் த இண்டிவிஜுவல் அண்ட் ஆர் பேரண்ட்ஸ். ஸோ அந்த ஸ்டூடெண்ட் மேலேயும் பேரண்ட் மேலேயும் அவங்க கடுமையான சட்ட நடவடிக்கை எடுப்பாங்க. ஓகே, ஆல்சோ த கேண்டிடேட் வில் நாட் பி அலோடு இன் த கவுன்சிலிங் ஃபார் தமிழ்நாடு யூஜி மெடிக்கல் அட்மிஷன்ஸ் ஃபார் த கரண்ட் இயர் இன் எனி கேட்டகரி. ஸோ தட் நமக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம தவறான சர்டிஃபிகேட் சான்றிதழ்கள் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, பொய்யான தகவல்கள் கொடுத்துருக்கோம்னா நீங்கள் கவுன்சிலிங்க்கு எலிஜிபிள் இல்லை. அது மட்டும் இல்லாமல் இனி வரக்கூடிய 3 வருடங்களுக்கு கவுன்சிலிங்கில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு எலிஜிபிலிட்டி இல்லை அப்படின்னு தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஆல்சோ ஆல் த ஃபீ பெய்டு பை ஹிம் ஆர் ஹர், அது செக்யூரிட்டி டெபாசிட், டியூஷன் ஃபீ எது பே பண்ணியிருந்தாலும் அதை ரிட்டர்ன் பண்ண மாட்டாங்க. தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் கமிட்டி discourages candidates from seeking any agent or agency's help in application and counseling process. இதை நான் சொன்னால் என் மேலே கோவப்பட்டு கமெண்ட்டில் காரி துப்பு இருக்காங்க நிறைய பேர். கேவலமாக நெகட்டிவ் கமெண்ட்டில் போடுவாங்க. ஒன்றால் முடியலன்னா முடிகிறவங்களை ஏன் நீ வந்து குறை சொல்கிற அப்படின்லாம் சொல்லுவாங்க. இப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட்டு, தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் டைரக்டரேட் ஆஃப் மெடிக்கல் எஜுகேஷனே சொல்லியிருக்காங்க, நீங்கள் எந்த ஒரு ஏஜென்ட்டையோ ஏஜென்சிஸ் ஹெல்ப்பையோ போய் நாடாதீங்க, எதுக்கு அப்ளிகேஷனுக்கும் கவுன்சிலிங் ப்ராசஸ்க்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது தமிழ்நாடு கவர்மெண்ட் சொல்லியிருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட். The candidates and their parents will be solely responsible for all the documents submitted by them.
ஸோ நீங்கள் வந்து ஒரு ஏஜென்ட்டையோ ஏஜென்சிஸையோ நீங்கள் கை நீட்ட முடியாது. உங்களோட டாக்குமெண்ட்ஸ்க்கு நீங்கள் மட்டுமே பொறுப்பு. டு நாட் ரிலை ஆன் ஏஜென்ட்ஸ் ஆர் டவுட்ஸ் இன் த கவுன்சிலிங் ப்ராசஸ். ஸோ நீங்கள் எந்த ஒரு ஏஜென்ட்டையும் நீங்கள் நம்பக்கூடாது அப்படிங்கிறத தெளிவாக சொல்லியிருக்காங்க. அப்புறம் சீட்டு கிடைக்கும்னு சொல்லி கிடைக்காம போயிடுச்சுன்னா அதுக்கு யார் கவர்மெண்ட்டோ தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷனோ பொறுப்பு கிடையாது. ஓகேங்களா? ஸோ அதனால் நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணுங்க. ஏன்னா மணி கட்டி நீங்கள் ஏமாந்து போகக்கூடாது. அதே போல் இந்த டவுட்னா என்ன சார், இந்த விளம்பரத்தை பார்த்து எதுவும் ஏமாறாதீங்க அப்படின்னு அர்த்தம். அவங்க பேசுகிறதோ விளம்பரப்படுத்துறதையோ புகழ்ந்து பேசுதல் அந்த மாதிரி விற்க முயற்சி செய்தல் அப்படி சீட்டு விற்கிறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. அதை ஏமாறாதீங்கன்றாங்க. இதில் இம்பார்ட்டண்ட்டான ஒரு நோட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதை தான் நான் ஒவ்வொரு பேரண்ட்ஸ்கிட்டையும் சொல்கிறது. எந்த ஒரு சீட்டுமே எந்த ஒரு இன்ஸ்டிடியூட்டோ காலேஜோ ஃபில் பண்ண முடியாது. அது என்ன கேட்டகரி சீட்டாக இருந்தாலும், அது மேனேஜ்மெண்ட் கேட்டகரியா, என்ஆர்ஐ கேட்டகரியா, மைனாரிட்டி லிங்குவிஸ்டிக் மைனாரிட்டியா, ரிலீஜியஸ் மைனாரிட்டியா, கிறிஸ்டியன் மைனாரிட்டியா, ரிலீஜியஸ் மைனாரிட்டிம்போம், தெலுங்கு மைனாரிட்டி, மலையாளம் மைனாரிட்டியா, லிங்குவிஸ்டிக் மைனாரிட்டிம்போம், கவர்மெண்ட் கோட்டா எந்த சீட்டாக இருந்தாலும் டைரக்டரேட் ஆஃப் மெடிக்கல் எஜுகேஷன் தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் மூலியமாக அல்லது எம்சிசி ஆல் இண்டியா கோட்டா மூலியமாக மட்டுமே எம்பிபிஎஸ் பிடிஎஸ் ஃபில் பண்ணப்படும். இன்ஸ்டிடியூட் ஆர் காலேஜ் மூலியமாக ஃபில் பண்ணப்படாது அப்படிங்கிறத அவங்க இந்த நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஆஸ் பர் த டைரக்ஷன் ஆஃப் ஹானரபிள் சுப்ரீம் கோர்ட் இன் இட்ஸ் ஆர்டர் டேட்டட் 12/12/22 December 12, 2022 and also as per the guidelines of MCC DGHS and the rules of Tamil Nadu government, all the admissions of MBBS BDS seats will be done through Tamil Nadu Medical Selection Committee for state quota seats including government college seats, government quota, management quota, NRI quota in self-financing colleges. Self-financing colleges na தனியார் கல்லூரிகள்னு அர்த்தம், private colleges. ஸோ ஒரு சீட்டு கூட இன்ஸ்டிடியூட் லெவலில் ஃபில் பண்ணப்பட மாட்டாது. அதே ஆல் இண்டியா கோட்டானா எம்சிசி ஆஃப் டிஜிஹெச்எஸ் எம்சிசி தான் ஃபில் பண்ணுவாங்க, மெடிக்கல் கவுன்சிலிங் கமிட்டி. No college institutions can admit candidates outside the counseling process. ஸோ கவுன்சிலிங்கை தாண்டி எந்த ஒரு கல்லூரியோ இன்ஸ்டிடியூஷனோ அவங்க ஒரு கேண்டிடேட்டை அட்மிட் பண்ணக்கூடாது. அப்படி அட்மிட் பண்ணால் அது செல்லாது, ஞாபகம் வச்சுக்கோங்க. Hence, candidates are advised to apply and participate in the counseling by Tamil Nadu Medical Selection Committee or All India கோட்டாவுக்கு MCC of DGHS only. TN Medical Selection இல்லைனா MCC இந்த ரெண்டுலேருந்து தான் நீங்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கல்லூரிகளில் சேர முடியும்னு தெளிவாக சொல்லிட்டாங்க. கல்லூரிகள் அவங்களா சீட்டை ஃபில் பண்ண முடியாதுங்கிறத அவங்க தெளிவுபட இந்த நோட்டிஃபிகேஷனில் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ரெண்டு நோட்டிஃபிகேஷனும் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். இதை நம்ம நல்லா ஃபாலோ பண்ணிக்கணும். இந்த இடத்துல நான் உங்களுக்கு சொல்கிறது, யூ ஷுட் நாட் ஷேர் எனி ஆஃப் யுவர் டாக்குமெண்ட் காப்பீஸ் டு எனி ஒன். அது உங்கள் க்ளோஸ் ரிலேட்டிவாக இருக்கலாம், இல்லை நான் உங்களுக்கு செக் பண்ணி சொல்கிறேன்னு சொல்லக்கூடிய ஒரு நபராக இருக்கலாம், என்கிட்டையோ யார்கிட்டையுமே நீங்கள் யார்கிட்டையுமே பேரண்ட்ஸ் ஸ்டூடெண்ட்டை தவிர வேறு யார்கிட்டையுமே நீட் யூஜி ஹால் டிக்கெட், நீட் யூஜி ஹால் டிக்கெட்டுங்கிறது அட்மிட் கார்டு, ஸ்கோர் கார்டு வந்ததும் அதுக்கப்புறம் உங்களோட எனி டாக்குமெண்ட் இது சரியாக தான் இருக்கா வெரிஃபை பண்ணி சொல்லுங்கன்னு கூட நீங்கள் ஷேர் பண்ணாதீங்க. அது வந்து மற்றவர்கள் அதை மிஸ்யூஸ் பண்ணுவதற்கு வாய்ப்பாக நீங்களே ஏற்படுத்தி தர மாதிரி இருக்கிறதுக்கு வழிவகுத்துரும். அதனால் நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். பயாலஜி சிம்பிளிஃபைட் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிகாஸ் யுவர் சப்போர்ட் இஸ் அவர் ஸ்ட்ரென்த். தேங்க்யூ.